ம் 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 ஆமென். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பாருங்கள், ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் அவைகளை நான் என்ன செய்வேன், உனக்கு தருவேன். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் மென்ஷனிங். அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த குறிப்பிட்டு சொல்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், ரெண்டு காரியத்தை சொல்கிறார். நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும், கட்டப்படும். நீ பூலோகத்தில் கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும், கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது தேவன் திறவுகோல்கள் என்று சொல்லும்போது அது எதை குறிக்குதுன்னு சொன்னால், அதிகாரத்தை குறிக்கிறது, உரிமையை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு பேங்க் லாக்கர் சாவி அந்த பேங்க் ஆஃபீஸர்கிட்ட இருந்தால் அது அதிகாரத்தை குறிக்கிறது. அரசாங்கம் அவர்கள் கொடுத்த அதிகாரத்தின்படி அவங்க 2 பேரை இல்லை 3 பேரை போய் அந்த லாக்கரை திறந்து பேங்க் சர்வீஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு பிள்ளையிடத்தில் சாவியை கொடுப்பார்கள் என்றால், ஒரு வீட்டை சாவியை கொடுப்பாங்கன்னா அது உரிமையை குறிக்கிறது. அந்த உரிமை, அந்த வீட்டில் அந்த பிள்ளை எங்கவும் போகலாம், எதையும் திறக்கலாம், இன்னமும் செய்யலாம். அதற்கான உரிமை அங்கே கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பூலோகத்தில் வாழ்கிற நாம் பரலோகத்திலே நம் தொடர்பு கொள்ளும்படியாய் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதிகாரத்தையும் உரிமையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த திறவுகோல்கள் என்பது தேவனோடு கூட நம்ம தொடர்பு வைத்து தேவனிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், மற்றவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரவும், சத்துருவை எதிர்த்து நின்று போராடி ஜெயம் பெறவும், தேவனுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை நாம் நன்றாக அறிந்து கொண்டு அதன்படி செயல்படவும் ஆண்டவர் திறவுகோல்களை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டுகிறது எதுவோ அது பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் என்ன செய்யப்படும், கட்டப்படும். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையை சத்துரு திடீர்னு இடித்து போடுவான், இல்லை இயற்கை சூழ்நிலைகள் வந்து இடித்து போடும். உதாரணமாக சொல்லப்போனால், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறார் வச்சுக்கோங்களேன். திடீர்னு கொரோனா வந்துச்சு. ஒரு 6 மாதம் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. அப்போ அந்த 6 மாதம் வாடகை கொடுக்கணும், வருமானம் வரணும், தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். இப்படிப்பட்ட பிரச்சனையில் என்ன ஆகிடுது, அவங்களுடைய பிஸ்னஸ் ஒரு பெரிய லாஸ் ஆகிடுது. இப்போது அழுகி போகிற பொருளோ கெட்டு போகிற பொருளோ, காய்கறி வியாபாரம் இல்லை அரிசி வியாபாரம் வச்சுருக்கீங்களேன், அந்த 6 மாதம் அதை மூடி போட்டால் என்ன செஞ்சிடும், எல்லாம் போயிடும், நஷ்டமாயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். 6 மாதம் தொழிலே, ஒரு வெல்டிங் ஷாப் இருக்குன்னா மூடி வச்சுட்டா அந்த தொழிலை நின்று போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் வரும். நஷ்டம் வரும்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க இடிந்து போய் நிற்கும்போது, அப்போ நம்ம இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும், கட்டப்படும். பூலோகத்திலே அதிகாரத்தையும் உரிமையும் தேவன் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, பரலோகத்திலே ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு தேவ சமூகத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய கிருபைகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் தேவைப்படும். வேலை இல்லாமல் இருக்கும், இல்லை படிக்க முடியாமல் அதற்கான தடைகள் இருக்கும். அந்த காரியத்தை கட்டி எழுப்பணும். இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்போம், வேத வாசிப்பு இருக்காது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதை மறுபடியும் கட்டி எழுப்ப ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவன் அதை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், யாபேசுடைய வாழ்க்கையில் அவன் ஜெபம் பண்ணி
தேவனோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி தனக்குரிய காரியத்தை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்று, அவங்க தாய் சொல்கிறா துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி, ஆனால் அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நன்மையை பெற்று அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, சகோதரர்களுக்குள்ளே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தன் வாழ்க்கையை அவன் கட்டி எழுப்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது மனுஷனால் செய்ய முடியாது, தேவனால் செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளால் தான் இந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்ய முடியும். சில நேரம் பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் பிலிசுனிய கட்டுகள் வச்சுருவாங்க. அந்த மந்திர கட்டுகள் என்ன செய்யும்னா அவங்க தொழிலை அழித்து விடும். இல்லை ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா அது கட்ட முடியாமல் போயிடும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுத்த அதிகாரத்தையும் அந்த உரிமையும் பயன்படுத்தும் போது பிசாசுனுடைய கிரியைகள் செயலற்று போய் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமேன், அல்லேலூயா. நம்ம பார்க்க தான் சாதாரணமானவங்க, ஆனால் நம்மகிட்ட இருக்கிற உரிமைகளும் அதிகாரமும் பார்த்திங்கன்னா அது சர்வ வல்லவர் கொடுத்தது, அது யாருக்கிட்டேயும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அடுத்த விஷயம், நீ கட்ட அவிழ்க்கிறது எதுவோ அது என்ன செய்யப்படும், பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும். சிலருடைய வாழ்க்கையில் பாவத்தினாலே சில கட்டுகள் இருக்கும். 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷனை இயேசு தேடி போனார். ஆண்டவர் சொன்னார், அவனை குணமாக்கி இனி நீ பாவம் செய்யாதே. அந்த பாவத்தினுடைய கட்டுகளினால் வியாதியிலே அவன் 38 வருஷம் கிடந்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல சொல்லும்போது திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறார், நீ இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா சாபத்தினாலே சில கட்டுகள், அந்த கட்டுகளை குறித்து நம்ம சிலுவையிலே இயேசு சாபமானார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கன்னு சொல்லி வசனத்தை சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது தேவனால் சில கட்டுகள் நம்ம மேலே வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடி பரியாசம் பண்ணாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் கேலி கிண்டல் பேசி சிரிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமென். பின் சைலண்ட் ஆயிடுச்சு. அதுலேயும் மற்றவங்கள ரொம்ப அவதூறாக பேசி கேவலமாக பேசி திட்டி அவங்கள அதன் மூலமாக சிரிக்கிறது, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது என்ன, நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. மற்றவங்களுடைய அவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். அப்படி நம்ம பேசும்போது, அவதூறாக பேசும்போது, அவங்கள கேவலமாக பேசும்போது, அவங்களுடைய இருதயம் காயப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகளை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் செஞ்சிட்ருப்பார். அதாவது என்ன பண்ணுவார்னா, யதார்த்தமாக பேசுகிற மனுஷன்தான், ஆனால் அவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் அவர் பேசியிருந்தார். ஒரு மனுஷன் தசமபாகம் கொண்டு வந்து கொடுக்கும்போது, நீ உண்மையாக உழைச்சியாக திருடினியாடான்னு கேட்டார். அந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ காயப்பட்டிருக்கும். இப்படி பலரை அவர் சொல்லி நிறைய ஆத்துமாக்களை அவர் இழந்து போனார். கடைசி காலத்தில் அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. வந்தபோது என்னை கூப்பிட்டு சொல்லி பேசுவார். நல்லா பேசும்போது நான், என்ன ஞானராஜ், எதனால் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வியாதி வந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மற்ற விஷயங்களெல்லாம் அவர் உண்மையாக இருப்பார், பரிசுத்தத்தில் ஊழியம் செய்ததில் எல்லாம் வைராக்கியமாக இருப்பார். இந்த ஒரு வீக்னஸ். நான் சொன்னேன், இந்த வசனத்தை சொல்லி, ஐயா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் அவங்களுடைய இருதயத்தை படுத்திருக்கீங்க, அதனால் இந்த கட்டுகள் வந்திருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், அவர் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இன்றைக்கி பரலோகத்துக்கு ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், யூதர்கள் அனாவசியமாக சொல்லிட்டாங்க, எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொல்லிட்டாங்க. அந்த சந்ததியாக இன்றைக்கி ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. ஆகவே தான் நம்ம மற்றவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது. நம்ம மேலே கட்டுகள் வரும்படி, அந்த கட்டுகள் பலத்து போகாதபடி
தொடர்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பரியாசம் பண்ணக்கூடாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, இந்த 2 காரியத்துக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. திறவுகோல்கள் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 7 விதமான திறவுகோல்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பிரதான திறவுகோல் என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். இப்போ எந்த வீட்டுக்கானாலும் எந்த ஒரு கம்பெனிக்கானாலும் ஒரு பெரிய என்ன இருக்கும்? சாவி இருக்கும். அந்த பிரதான திறவுகோல் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாமல் தேவனோடு கூட நம்மளால் தொடர்பு கொள்ள என்ன செய்ய முடியாது. இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியாது. அப்போது ஆகாய மண்டலத்தில், ஆவிக்குரிய மண்டலங்களிலே என்ன சம்பவிக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்ன விதமான போராட்டங்கள், என்ன கட்டுகள், இதற்கு என்ன செய்தால் தீர்வு வரும் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது மட்டும் இல்லாமல் பிசாசு எந்த நிலைமையில் எங்கே நின்று போராடுறான் என்பதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவருடைய தீர்மானம் என்ன, ஒரு விஷயத்தில் நம்ம எடுக்கிறோம்னா ஜெபம் பண்ணுறோம்னா, சில திருமணத்துக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த சம்பந்தம் வேண்டாம், நீ வேற பாருன்னு சொல்வார். அப்போ தேவனுடைய தீர்மானம் என்பதை நம்ம அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரதான திறவுகோல் பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்கிறது, நாம் எல்லாம் பலவீனமானவர்களான ஆனபடினாலே அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். நாம் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டுகிறார். நம்மேலே நாம் கட்டுகளை வரவழைத்து கொள்ளாதபடி ஆண்டவர் அதை தடை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எதனால் இந்த காரியம் சம்பவித்தது, சிலர் பார்த்திங்கன்னா தேவனுடைய ஆலோசனை தள்ளி விடுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையில் போய் மாட்டுவாங்க. ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல மனுஷன், அவர் பிஸ்னஸ், அதாவது வேலை செஞ்சிட்டு இருந்தார். வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது அந்த வேலையை விட்டுட்டு அவர் பிஸ்னஸ்க்கு போகணுன்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணும்போது ஜெபம் பண்ண கூப்பிட்டார். நான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னார், இந்த வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் வேலையை விடாதீங்க, பிஸ்னஸை தொடங்காதீங்க, அது தேவனுடைய தீர்மானம் இல்லைன்னு சொன்னேன். நான் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கிறேன். அவர் என்னோட நிறைய படித்தவர், நல்ல மனுஷன்தான் மற்ற காரியங்களெல்லாம். ஆனாலும் அவருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் என்ன பண்ணிட்டார், வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து பல லட்சம் கடனில் போய் மாட்டினார். இன்றைக்கும் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவனுடைய தீர்மானத்தை அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நமக்கு என்ன இருக்கணும்? தொடர்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அவர் தான் நமக்கு என்ன செய்வார்? தேவனுடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் தீர்மானித்து வச்சிருக்கிறார். இப்படி தான் வாழணும், இந்த இடத்துல தான் வாழணும், இந்த காரியத்தை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம நிற்கணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அடிக்கடி தவக்களை மாதிரி இங்கே அங்கேயும் தாவிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது. தேவனுடைய தீர்மானத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது நம்ம பலவீனமானவர்கள். 2வது, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை. ஆகவே வான மண்டலத்தில் என்ன நடக்குது, பிசாசு எப்படி போராடுகிறான், பொல்லாத மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, இதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பரலோகத்தோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு குழந்தை எடுத்த சாவியை கொடுத்து இதை திறன்னு சொன்னாக்கா அந்த குழந்தைக்கு எந்த சாவியை எப்படி யூஸ் பண்ணி அது திறக்கணும் தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் அது கையை பிடிச்சி அந்த எந்த சாவி வேணுமோ அந்த சாவியை போட்டு திறக்க வச்சா அந்த குழந்தை அதை செய்யும். அதே போல் தான் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். அவர் தான் பிரதான திறவுகோல். அல்லேலூயா. 2வது காரியம் வார்த்தை.
அதாவது வார்த்தை என்ற திறவுகோல். தேவன் தம்முடைய வார்த்தையை தாண்டி எந்த காரியத்தையும் செய்வது இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் கொடுத்த வார்த்தை. பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். அவருடைய நாமம் என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 19:13. அந்த வார்த்தை என்பது அவருடைய நாமமாய் இருக்கிறது. ஆகவே அதை வைத்து தான் தேவன் செயல்படுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணமாக சொல்லப்போனால், கர்த்தாவே நீ ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். சொல்லும்போது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு விஷயம், நம்ம சாதாரண வார்த்தைகளை ஜெபிக்கும்போது சத்துருவால் தடுக்க முடியும். ஆனால் வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபிக்கும்போது அவனால் தடை செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. எதிர்த்து போராடுவான், ஆனால் முடிவிலே ஜெயம் நமக்கு தான் கொடுப்பார். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்ம ஜெபிக்கிறோம், நல்ல விஷயந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ஆண்டவரை இப்படி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தானப்பா இந்த வார்த்தையை சொன்னீங்க, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உரிமை பாராட்டலாம். ஆமென், அல்லேலூயா. இந்த சாவிகளை குறித்து சொல்லும்போது நான் சொன்னேன், உரிமை, அதிகாரம், ரெண்டு காரியமும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்ட அதிகாரத்தை எந்த இடத்துல செலுத்தணுமோ அந்த இடத்துல செலுத்த ஆண்டவர் உதவி செய்வார். உரிமையோடு கூட எந்த இடத்துல அவரோடு வழக்காடலாம், போராடலாம். ஆண்டவரை இத்தனை காலங்கள் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு அசைவு வரணும், ஒரு எழுப்புதல் வரணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. தினம் அந்த ப்ரேயரில் வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் விசுவாசம். அப்போது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விசுவாசம். இந்த விசுவாசமாகிய திறவுகோல் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20-21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. கொஞ்சம் நின்று போகலாம். நம்ம எல்எஸ்எஸ் கிடையாது, எல்லா ஸ்டாப்லேயும் நின்று போகிற ஸ்டாப் வண்டி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்கள், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பலவீனமாய் இருக்கவில்லைன்னு சொன்னால் அதனால் அவன் சோர்ந்து போகவில்லை. அந்த சம்பவம் நடக்கவில்லை, தாமதிக்குதே என்று சொல்லி அவன் சோர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் உறுதியாய் இருந்தது. ஏன் உறுதியாய் இருந்ததுன்னா, சொன்னவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த அறிவு அவனுக்குள்ளே இருந்ததுனாலே, ஆபிரகாமுக்குள்ளே இருந்ததுனாலே அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. வாசிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, 100 வயது, சாராளுக்கு 90 வயது. இவனுடைய குழந்தை பெறுகிற அந்த தன்மை சரீரத்தில் இல்லை. மெடிக்கல் சயின்ஸ் படி அது நடக்கவே நடக்காது. அந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு. கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வழியே இல்லை. எதிர்மறையான சூழ்நிலை, 100% எதிர்மறையான சூழ்நிலை. அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருவார். ஆனால் அது உடனே நடக்காது, சில காலங்களில் ஆகும் சில காரியங்கள். அப்போது எதிர்மறையான சூழ்நிலைகள் நடக்கவே வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்கும் நம்முடைய அறிவுக்கு. ஆனால் அதை தாண்டி கர்த்தர் கிரியை செய்வார். அவர்தான் தேவன். ஆமென். வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
பாருங்க, அவிவிசுவாசமாக இராமல் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை, உறுதியாய் இருந்தான். ஏன் அவிவிசுவாசம்னா, நம்ம வாழ்க்கையில் அவிவிசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்கு சாத்தான் சிலர்களை எழுப்புவான். இந்த கிழவனுக்கு ஆசையை பாரு, 100 வயசில் பிள்ளை வேணுமா, இந்த கிழவிக்கு 90 வயசில் பிள்ளை வேணுமா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நடக்குமாயா, நீ என்னையா என்னமோ ஆண்டவர் சொன்னார்னு நீ நம்பிட்டு இருக்கிற, அப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. நமக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நமக்குள்ள அவிவிசுவாசத்தை வர வைக்கிறதுக்கு சத்துரு போராடி இருப்பான். ஆனாலும் ஆபிரகாம் அதற்கு இடம் கொடுக்கல. வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, பாருங்க, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள இருக்குமானா நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும். எத்தனை காலங்கள் கடந்து போனாலும், சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசமானது உறுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அடுத்தது சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்தி. தேவனை எப்படி அவர் மகிமைப்படுத்தினார்? மற்றவங்கெல்லாம் கிண்டல் பண்ணும்போது, போயா நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், எனக்கு சொன்னவர் சத்தியம், அந்த வார்த்தைகள் சத்தியம், அது நிறைவேறும். கர்த்தரை மகிமைப்படுத்தின. ஆண்டவரே, இவங்க என்ன பரியாசம் பண்ணுறதுக்காக சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனானா அவன் கிண்டல் பண்ண பண்ண, பரியாசம் பண்ண பண்ண, இவன் விசுவாசம் வளர்ந்து கொண்டே போயிற்று. ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இல்லை போதும். அப்போ பாருங்க, அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வந்தது. எல்லாரும் முடியாது நினைச்ச காரியம், ஆனால் அவர் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம், சொன்னவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு அவருக்குள்ளே இருந்ததுனால 25 வருஷங்கள் கடந்தது. சூழ்நிலைகள் எதிர்மறையாய் நின்றது. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றினாரா இல்லையா? ஆகதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில விஷயங்கள் வரும்போது அதற்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் கேளுங்க. கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்வார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்வேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துவார். வாக்கு தத்தத்தை கொடுத்து அதிலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. அந்த அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. எத்தனை திறவுகோல் சொன்னேன்? 3 சொல்லியிருக்கேன். சரி, கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. 4வது திறவுகோல் நம்மகிட்ட ரொம்ப தேவையான ஒரு திறவுகோல். வாசிங்க. எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். நமக்கு என்ன வேணுமா? பொறுமை வேணுமா? அப்போது ஆபிரகாம் பொறுமையோடு கூட என்ன செஞ்சார்? காத்திருந்தார். 25 வருஷங்கள் காத்திருந்தார். யாக்கோபை ஆண்டவர் அங்கே போக சொன்னார், நீ போயிட்டு நீ வா, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். 20 வருஷம் காத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், அந்த உண்மை, விசுவாசம், அதிலே நம்ம நிலைத்திருக்கும்போது, அது பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார். இப்போ நமக்கு பசிக்குதுன்னா நாளைக்கு சோறு கொடுக்குறவர் ஆண்டவர் அல்ல. ஆமென். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரசங்கி 3:11 சொல்லுது, அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற கர்த்தர். நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை கொடுத்தா அது சரியாக இருக்கும் என்பதை
கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே அந்த காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணினதை அந்த நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். ஆமென். பொறுமை நமக்கு என்ன வேணும்? வேண்டியதாக இருக்கிறது. சவுல் அவசரப்பட்டுட்டான். சாமுவேல் வர தாமதித்த போது பொறுமை இல்லாமல் இவன் என்ன செஞ்சிட்டான்? பலி செலுத்துகிறான். அப்போது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறான். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் செய்கிற ஊழியத்தை ராஜாக்கள் செய்யக்கூடாது. அப்போது பொறுமையை இழந்துடுறான். சூழ்நிலையை பார்க்குறான். பெலிஸ்தர்கள் படையெடுத்து வர்றாங்க. பயம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது? விழாது. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இல்லை. பொறுமை இல்லாததுனால ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகும்போது படிப்படியாக அவன் என்ன செய்கிறான்? ராஜ்ய பாரத்தை இழந்தது மாத்திரம் இல்லை, அவன் சந்ததியும் அதுக்கப்புறம் வர முடியாமல் போய்விட்டது. ஆமென். அல்லேலூயா. சில நேரம் அவசரப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள் பிடிவாதத்தில், ஒரு வரட்டு கௌரவத்தில், வைராக்கியத்தில் எடுக்கிற காரியம் பின்னாடி பெரிய விளைவுகளை கொண்டு வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அதில் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் போய் நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வக்கீல் நமக்கு புத்தி சொல்கிறான். உங்கள் உங்கள் வேதத்தில் தானே சொல்லியிருக்கிறது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லியிருக்குது. நீங்கள் வந்து நிற்கிறீங்களேன்னு அவன் நமக்கு போதிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்குது. சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறாங்க. டைவர்ஸ் வாங்கடா, இவன் இல்லைன்னா வேற ஒருத்தன், இவன் இல்லைன்னா வேற ஒருத்தி. நோ, செகண்ட் மேரேஜை பைபிள் அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கு பேர் விபச்சாரம்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது ஒரு சகோதரி ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க பப்ளிக்கில் சொல்கிறாங்க, எங்கள் சகோதரர்லாம் வந்தாங்க, எனக்கும் கணவருக்கும் சின்ன பிரச்சனை, நீ அவனை விட்டுட்டு வந்துடு, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் காலங்கள் கடந்துச்சு, அவங்கவுங்க திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் தனியாக இருக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி உணர்ந்து என் கணவர்கிட்ட நான் போனேன். அங்கே எதிர்மறையான காரியம் நடந்துச்சு. என் கணவர் வேற ஒரு திருமணம் பண்ணிட்டார். வாழ்க்கையை இழந்தது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பொறுமையோடு கூட காத்திருப்போமானா ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பொறுமை என்பது தாழ்மையை குறிக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி, அவர் பெரியவர். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணார், முதல்வர் மகளிர் உரிமை திட்டம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். தேர்தலே வாக்குறுதி கொடுத்தாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் கழித்து கொடுத்தாருன்னா கட்சியே எதுவும் பேசலை. யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, அது அவங்கவுங்களுடைய காரியம். அது நம்ம அதில் டீப்பாலாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னார், ஒரு நாளில் செப்டம்பர் 15ஆம் தேதி நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னார்னு நினைக்கிறேன், அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போது நம்ம போய் அவர்கிட்ட இல்லை இன்றைக்கே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா? முடியாது. ஒரு முதல்வரையே நம்மளால் கட்டாயப்படுத்த முடியாதுன்னா ஆண்டவர்கிட்ட நீர் இன்றைக்கே நீங்கள் வச்சாகணும் சொல்ல முடியுமா? இன்றைக்கே இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பெருமை உள்ளவனுக்கு பொறுமை இருக்காது. பிடிவாதமும் சண்டையும் போடுவான். பெருமை இருக்கிறவன் என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க, எனக்கு எதிராக அப்படி செஞ்சிட்டாங்க, நான் எப்படி சும்மா இருக்கிறது. பெருமை தலை தூக்குதா? தலை தூக்குனா நம்ம தலை போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை போயிடும். அல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப அவசியமான காரியம் பொறுமை. வேலை ஸ்தலத்தில் பொறுமை வேணும், ரோட்டில் போகும்போது பொறுமை வேணும், வீட்டில் இருக்கும்போது பொறுமை வேணும். நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவர் சொன்னார், பொறுமைனாலும் உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க. வசனம் தெரிஞ்சால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்?
உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கன்னு சொன்னார். நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும்னா நிறைய சோதனைகள் பாடுகள் வழியாக தான் நம்ம கடந்து போனோம். பொறுமை இல்லைன்னு சொன்னால் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பையும் சாத்தான் என்ன செஞ்சிருவான்? பறிச்சிருவான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 5வது திறவுகோல் என்னன்னா காணிக்கை. காணிக்கை கொடுக்கறதுனால கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். வாசிங்க லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆண்டவர் எதுக்காக கொடுக்க சொன்னார்னா, புதிய ஏற்பாட்டில் அதன் மூலமாய் தேவனுடைய ராட்சியம் இந்த பூமிக்கு வரும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்கள் என்ன செய்யப்படும்? சேர்த்து வைக்கப்படும். இன்றைக்கி சாத்தான் பல காரியத்தை இந்த கொடுக்குற விஷயத்தில் சொல்கிறான். ஆண்டவருக்கு ஏன் கொடுக்கணும்னு யூடியூப்பில் பேசுகிறாங்க. அது நிறைய வியூஸ் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க தசமபாகம் கொடுக்கக்கூடாதுன்னு. புதிய பாடல் எங்கே இருக்குது கொடுக்கணுன்ட்டு? மற்ற 23 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இயேசுவே சொல்கிறார். ஆண்டவர் ஏன் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்னா, நம்ம கொடுத்து இந்த அழியாத பொருட்களினாலே தேவனுடைய ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை நம்ம என்ன சேர்த்து வைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், எபிரேயர் 13:5 சொல்கிறாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. வாசிங்களே. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென். பண ஆசை இல்லாதவர்களா. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாருன்னா, நமக்கும் அவருக்கும் நடுவில் எந்த ஒரு காரியம் நிற்கக்கூடாது. அது நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் விக்கிரகம். அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறதில்லை. நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் அவர் கையிலேருந்து வந்த விஷயம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம சேர்த்து வச்சாலும் ஒன்று அது நம்மளை விட்டு போயிடும், இல்லைன்னா நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் பரலோகத்தில் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போமானா அது தேவனுடைய சித்தத்தை நம்ம இந்த பூமியில் நிறைவேற்றுகிறோம். தேவன் மகிழ்ச்சி அடைவார். ஆண்டவர் என்ன சொன்னார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பணம் தாங்க கொடுப்போம், பொருள் தான் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். ஆண்டவர் ஈசாக்குடைய செயலை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்கள் சந்ததிகள் பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கணும். ஆமென். யாத்திராம் 25:2 சொல்கிறார், மனப்பூர்வமாக கொடுக்குறவங்க யாரோ அவங்களிடத்துல நீ வாங்கு. முறுமுறுத்துக்கிட்டு கசந்துக்கிட்டு கொடுக்குறவங்ககிட்ட நீ என்ன செய்யாத, வாங்காதேன்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி காரியத்தை சொல்கிறார்னா, பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்கிறார். நன்மைகளை செய்யும்போது தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக தான் நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஆமென். எல்லாம் இப்போ காது செவிடாயிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தோடு கூட கண் திறக்கப்பட்டவர்களாக நம்ம கொடுக்கணும். அதாவது தேவை நினச்சோம்னா நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் தேவை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த இச்சைகள், நான் நல்லா இருக்கணும், நான் என்னுடைய காரியத்தை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு. பண ஆசை என்னை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு உதாரத்துமாய் கொடுக்குற மனசை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பொருளாதார காரியங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவாங்க. நம்ம கொடுக்கறது கொஞ்சம். ஒரு பழமொழி சொல்லுவான், மனுஷன் கிள்ளி கொடுப்பான், தெய்வம் அள்ளி கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதிகமாய் நம்மை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய். ஆபிரகாம் கொடுத்தது 10%, ஆனால் ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தது 100%. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ உங்கள் மனசு கொடுக்கிற விஷயத்தில் எப்படி இருக்குதுங்கிறத ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறது செகண்டரி, ரெண்டாவது விஷயம். ஆனால் எப்படி கொடுக்குறீங்க, எதற்காக கொடுக்குறீங்க என்பதை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்வாராம்? அளக்கப்படும். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படணும், பெருகணும்னு சொல்கிறவங்க, நான் கொடுக்குற விஷயத்திலும் நான் பெருகணும். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் கைகள் இன்னும் தாராளமாக திறக்கணும், மனப்பூர்வமாக நான் கொடுக்கணும், நான் இப்போ கொடுக்கறத காட்டிலும் அதிகமாக கொடுக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமே ஆமே, ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது 6வது காரியம் ஸ்தோத்திரம். நான் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிற ஒரு காரியம் தேவன் எதிர்பார்க்கிறார். பிலிப்பியர் 4:6 சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரோமர் 8:28 சொல்லுது, அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்போது தேவனுடையத்தில் அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொல்லி தான் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அப்படி சொல்லும்போது தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு கஷ்டத்தை அனுமதித்தோம், ஒரு பிரச்சனையை அனுமதித்தோம், ஒரு சின்ன விபத்தை அனுமதித்தோம், ஆனாலும் இவங்க முறுமுறுக்கலை, ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களேன்னு ஆண்டவர் சந்தோஷப்பட்டு நம்மை சுகமாக்குவார். அந்த சூழ்நிலை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு முறுமுறுக்கிறது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வருவதற்கு வெறும் 2 வாரங்கள் தான் வரும் நடந்து வந்தால். ஆனால் எகிப்திலேருந்து இவங்க வெளியே வரும்போது முறுமுறுத்துட்டே வந்ததுனால ஆண்டவரே சொல்கிறார், 10 தடவை முறுமுறுத்ததுனால எத்தனை வருஷம் நடந்தாங்க? 40 வருஷம் நடந்தாங்க. அதில் நிறைய பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்காமலே வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு எதிராக நம்மளை திருப்புவதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்னென்னா முறுமுறுக்க வைக்கிறது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் எதற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த பிரச்சனைகளுக்கு கர்த்தர் சீக்கிரத்திலே நம்ம எதிர்பார்க்கறதை காட்டிலும் அதிசயமாய் முடிவை தருவார். ஆமென். கடைசியாக துதி, ஆண்டவரை புகழ்கிற ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா, சங்கீதம் 22:3 சொல்கிறாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆராதனையிலே மிகவும் பிரியமாய் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆராதனை என்பது தேவனுக்கு உயர்த்தி தேவனுடைய செயல்பாடுகளை சொல்லி துதிக்கிற புகழ்கிற ஒரு காரியம். பாருங்கள், 2 நாளாகமம் 20:21 அங்கே யோசபாத் தன்னை சுற்றி 3 படைகள் வந்து நிற்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறான். யோசபாத் ரொம்ப தேவ பக்தி உள்ள மனுஷன், கர்த்தருக்காக நன்மை செய்தவன் நிறைய. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருது. 3 ராஜாக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவன் சோர்ந்து போகலை, முறுமுறுக்கலை. என்ன சொல்கிறான்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. அப்போது அந்த சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த 3 எதிரிகளுக்குள்ளே
பிரச்சனையை உண்டாக்கி ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொண்டு அவங்க செத்து போகிறாங்க. யோசபாத் ஒருத்தர்கிட்ட கூட சண்டை போடலை. அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆராதனை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், தேவனுக்கு எவ்வளோ பிரியமான ஒரு காரியம். ஆகவே தான் சத்துருக்கு தெரியும். அதனால் நம்மளை என்ன செய்ய மாட்டான், நேரமே வந்து கர்த்தரை பாடி துதிக்க விட மாட்டேங்கிறான். ஆமென். நம்ம சில நேரங்கள் அறியாததுனால நம்ம என்ன செய்கிறோம், அன்னைக்கு தான் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அன்னைக்கு தான் நம்ம வேறு நல்ல பலகாரம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி நேரத்தை செலவழிச்சிட்டு என்ன பண்ணுறோம், லேட்டாக வரும். ஆமென். அல்லேலூயா. சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகம் பண்ணணும். ஆண்டவர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார். சனிக்கிழமையே நம்ம ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி நேரமே போனோம். நாளைக்கு என்ன புடவை உடுத்தணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு, வழக்கமாக நம்ம நல்ல சுடு தண்ணி வச்சு குளிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே சோத்திரம்னு சொல்லிட்டு அன்றைக்கி பச்சை தண்ணியை ஊற்றிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், வரணும். நம்ம வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் சுட தண்ணி வச்சு குளிக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிரும், என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி வந்துடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் என்ன பண்ணுவாங்க, சனிக்கிழமை நைட்டு தான் ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க, காலையில் எந்திரிக்க முடியாது. ஏன் அந்த ஆராதனை விசேஷமானதுன்னா, பரலோகத்தில் தேவதூதரெலாம் அவரை பார்த்து நீர் பரிசுத்தர் சொல்கிறாங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், அவருடைய மகிமையும் அவருடைய ஆளுகையும் பார்த்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அப்பா பிதாவேன்னு சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தேவதூதனால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்துருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், தேவைகள், நெருக்கங்கள், பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நல்லவராக இருந்ததுனாலே அந்த அனுபவத்தை, உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பிரியாணி இருக்குது, அவன் தேவதூதர் என்ன சொல்கிறான், பிரியாணியை பார்த்து பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. பிரியாணி இன்னொன்று பசி வந்துடுச்சு போல இருக்கு. அல்லேலூயா. புரியுதா? அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம பாடுபட்டாலும் நம்ம அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்து ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். தேவதூதர்கள் கர்த்தருடைய மகிமை ஆளுகையும் பார்த்து துதிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கம்பெனியில் ஒரு 500 சர்வெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஓனர் வரும்போது 500 பேரும் குட் மார்னிங் சார் சொன்னால் அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஒரு பிள்ளை ஓடி வந்து டேடி அப்பான்னு சொன்னால் என்ன ஆகிடும், அந்த 500 பேர் சல்யூட்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நம்ம ஆராதனையில் கர்த்தர் எவ்வளோ பிரியமாக இருக்கிறாருன்னு புரியுதா? அப்போ யோசபாத்துக்கு செஞ்ச மாதிரி நம்முடைய பிரச்சனையெல்லாம் மாற்றி அங்கே என்ன நடந்து தெரியுமா, எதிரிகள் வந்து விட்டுட்டு போன அந்த தங்கம் வெளியெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ சத்துரு கையிலிருந்து நமக்கு நன்மையை பெற்று கொடுக்கும்படி தேவன் தீர்மானித்திருக்கிறார் அந்த ஆராதனை நேரத்தில். ஆனால் அந்த ஆராதனை நேரத்துக்கு சரியாக வராதபடிக்கு என்ன பண்ணிடுறான், தடை பண்ணுறான். சில நேரம் நமக்கு புரியல, இதனுடைய மகத்துவம் புரியலை. ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு சபை? 9 மணிக்கு. நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, அங்கே ஓலக்கொட்டால் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியல இந்த சபையில். அப்படி நான் வந்து உட்கார்ந்தேன்னா அந்த தேவனுடைய மகிமை என்னை அப்படியே தூக்கும். இப்படி ஒரு பிரசனம் இருக்கும் சபைக்குள்ளே. தர்காஸ் போனனால எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். எங்கே போச்சு அந்த மகிமை? ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தரை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்,
அன்னைக்கு தேவைகள் நெருக்கங்கள் உண்டு. உபவாச ஜெபம்னா ஓடி வருவாங்க. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கி நேரம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எல்லாம் மாற்றுவாராக. அப்போது இந்த ஆராதனையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மிகவும் பிரியமாக இருக்கிறார். தேவ தூதர்கள் ஆராதிக்கிற ஆராதனை காட்டிலும் நம்முடைய ஆராதனையில் தேவன் மிகவும் பிரியமாக இருக்கிறார். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை கர்த்தர் அழித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு எப்போ தருவார்? ஆராதிக்கும்போது தான். 9 மணி சபைனா எத்தனை மணிக்கு வரணும்? அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியாவது நம்ம வரணும். ஆமே. பாஸ்டர் சொல்கிறார் திட்டுறாருன்னு சொல்ல, சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வரலைன்னா வராதவங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சு போகிறாங்க? இழந்து போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசித்து கல்வாரி சிலுவையிலே நீர் ரத்தம் சிந்தி பாடுபட்டு ஆண்டவரே எங்களுக்கும் பரலோகத்துக்குள்ளே இருந்த பிரிவினைகளை நீர் அகற்றி ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்தி உடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே இந்த திறவுகோல்கள் எல்லாம் எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இதை உங்களுடைய மகிமைக்கென்று நாங்கள் பயன்படுத்தணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கட்ட வேண்டிய காரியங்களை கட்டணும், அவிழ்க்க வேண்டிய காரியங்களை அவிழ்க்கணும். ஆண்டவரே, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பணும். ஆண்டவரே, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை நாங்கள் அவிழ்க்கணும்ப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.